லிபர்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் ஊடகவியலாளர் இந்திரகுமார் தேரடி அவர்கள். வணக்கம் தோழர். வணக்கம் தோழர். தவிக தலைவர் விஜய் அவர்களுக்கு சிபிஐ சம்மன் அனுப்பியிருந்தாங்க. நேர்காணல் இருக்கிறதுனால என்னால் அதில் ஆஜராக முடியாதுன்னு சொன்னாங்க. ஆனால் 15ஆம் தேதி கண்டிப்பாக ஆஜராகணும்னு சொல்லியிருக்கிறாங்க. இதில் குறிப்பாக அந்த சிபிஐ அழுத்தங்கள் மூலமாக என்டிஏ கூட்டணியில் இணைக்கலாம்னு சொல்லி கூட ஒரு தகவல் வந்துச்சு. ஆனால் விஜய் அவர்கள் இப்போ 60 வேட்பாளர்கள் லிஸ்ட்டு, அதாவது 60 பேரை நேர்காணல் பண்ணியிருக்கிறாரு. கிட்டத்தட்ட அவங்க தான் வேட்பாளர்னு கூட சொல்கிறாங்க. அதில் ஆதவ அர்ஜுனா இருக்கிறாரு, வில்லிவாக்கத்தில் போட்டிடுறாரு. ஆனந்த் டி நகர் தொகுதியில் போட்டிடுறாரு. சிடிஆர் நிர்மல்குமார் திருப்பரங்குன்றத்தில் போட்டிடுறாரு. விஜய் அவர்கள் போட்டியிடல, அவர் பேர் லிஸ்ட்டில் இல்லை. இந்த ஒரு புறம் பாஜக அழுத்தம் கொடுக்குதுன்னு சொன்னால் கூட இந்த 60 பேர் வேட்பாளர் லிஸ்ட்டுன்னு கூட சொல்லாமல் 60 வேட்பாளர்களை அறிவிக்கிறாரு, நேர்காணல் பண்ணுறாரு விஜய். இதை எப்படி பார்க்குறீங்க அவருடைய அடுத்த கட்ட? இதை மயிலாப்பூர் வேட்பாளரை நீங்க விட்டுட்டீங்க. அவருடைய கட்சியின் பொருளாளர் திரு வெங்கட்ராமன் தான் மயிலாப்பூர் வேட்பாளர்னு நம்ம சொல்லல. நேர்காணலுக்கு அழைக்கப்பட்டவர்கள் இவர்களே வேட்பாளர் அறிவித்த 60 வேட்பாளர்கள்னு போட்டாங்க, முழு விவரம்னு போட்டாங்க. அந்த லிஸ்ட்டை கொடுத்துருக்காங்க. ஆமா ஆமா, ஏன்னா இப்ப நமக்கு தெரியாது, விகடனுக்கு கண்டிப்பா தெரியும். ஆதவ அர்ஜுனா நேரடியா லிஸ்ட்டை விகடனுக்கு தான் கொடுப்பாரு. நீங்க அந்த ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. ஆதவ அர்ஜுனா தமிழ்நாட்டின் ஒரு ஆகச்சிறந்த அரசியல் கட்சி தலைவர் போல உட்கார வைக்கப்பட்டு சுத்தி அத்தனை பத்திரிகையாளர்களை உட்கார வச்சு, அத்தனை மாணவர் பத்திரிகையாளர்களை உட்கார வச்சு அவரோட உரையாடுகள். என்னத்த உரையாட? யார் அவரு? எனக்கு தெரியும். இந்த ப்ரோக்ராமுக்கு பிளான் ஏ என்ன, அதுக்கு பட்ஜெட் என்ன, பிளான் பி என்ன, அதுக்கு பட்ஜெட் என்ன, பிளான் சி என்ன, அதுக்கு பட்ஜெட் என்ன, இன்பெக்ட் சொல்ல பேச போறேன், பட்ஜெட் என்ன, இதெல்லாம் கனெக்ட் பண்ணி தான் பண்றீங்க. யாருக்கும் தெரியாமலாம் இல்ல. மக்கள் வேணா தெரியாம ஒரு சிலர் இயல்பாவே பண்றாங்க போலப்பா அப்படின்னு நினைக்கலாம். மீடியால இருக்கிறவனுக்கும் டிஜிட்டல் மீடியால இருக்கிறவனுக்கு நல்லாவே தெரியும். ஆதவ அர்ஜுனா கூட்டி ஒரு ப்ரோக்ராம் பண்றீங்கன்னா அது என்ன பட்ஜெட்ல பண்றீங்கன்னு. யூடியூபுக்காரன் கூட சொல்றான், போட்டா பெய்டு ப்ரொமோஷன் மேல போடுங்கன்னு. இப்ப நான்லாம் ஓப்பனா தான் பேசுறேன். நான் திமுக ஐடியாலஜி சார்ந்து ஆதரிக்கிறேன். ஆமா ஆதரிக்கிறேன். திமுகவின் வேட்பாளர்கள் கருத்தியல் சார்ந்து பேசுறேன்னா ஆமா டிக்ளேர் பண்ணிட்டு தானே பேசுறேன். அப்படி பேச சொல்லுங்க விகடனை. சரி, ரெண்டாவது விகடன் அப்படியே எக்ஸ்க்ளூசிவா இதை வெளியிட்டதற்கு ஒரு காரணம் என்ன அப்படின்னா, ஒண்ணு, டெல்லிக்கு போனா நம்மளை தூக்கி கொண்டு கூட்டணிக்குள்ள உட்கார வச்சிருவாங்கன்றது அவங்களுக்கு நல்லா தெரியுது தாவேகாவுக்கு. அப்ப எப்படியாவது தப்பிக்கலாம் அப்படின்னு முயற்சி பண்றாங்க. தப்பிக்கலாம்னு முயற்சி பண்றாங்க அப்படின்னா இது தாவேகா பாஜகவை வெறுக்கிறதா? அப்படி கிடையாது. பாஜக இறக்கிவிட்ட ஒரிஜினல் அஜெண்டா விஜய் தனியாக நின்று ஓட்டு பிரிப்பது தான். இப்ப விஜய்க்குன்னு ஒரு நார்சிசம் இருக்குல்ல, தன்னுடைய நார்சிஸ்டிக் பிஹேவியர் இருக்குல்ல, அந்த நார்சிஸ்டிக் பிஹேவியர்ல இருந்து அவரால தன்னுடைய இது போயிருமோ அப்படின்ற ஒரு பயம் அவருக்கு இருக்குதான்னா அதெல்லாம் தாராளமா இருக்கும். ஆனா எக்ஸ்ட்ரீமா அவருடைய அஜெண்டா என்ன அப்படின்னா சிறுபான்மையினர் வாக்குகளை பிரிப்பது. நான் அந்த வேலையை கரெக்டா பண்றேனே அப்படின்னு சொல்லிட்டு தனியா நிக்கிறாரே தவிர பாஜகவுக்கு இருக்கும் கருத்து வேறுபாடோ அல்லது பாஜகவுக்கு இருக்கும் கொள்கை வேறுபாடோ அதெல்லாம் எதுவுமே கிடையாது. இன்னைக்கு நடந்த ஆர்ப்பாட்டத்துல யாராவது ஒரு இடத்துல பாஜக கண்டிச்சு பேசியிருப்பான்னு சொல்லுங்க? எங்கேயும் பேசியிருக்க மாட்டாங்க. சிலிண்டர் தட்டுப்பாட்டை போக்க ஒன்றிய அரசு முயற்சிக்க வேண்டும். ஓகே, ஒன்றிய மாநில அரசுகள்னு சேர்த்துருவான். ஏய், இந்த டகால்டி வேலையெல்லாம் இங்க காட்டாத அப்படின்றது தானே. நீங்க பாருங்க, வேட்பாளர் தேர்வு பண்ணி போட்டிருக்கிறத பாருங்க. இதுதான் அறிவிக்கப்பட்ட வேட்பாளரான்னு தெரியல. ஆனா நீங்க அது எல்லாத்தையும் பெரிய பெரிய கட்சிகளே இன்னும் முடிக்கல. ஆனா நீங்க ஆள் இருக்கா, போட்டியிட ஆள் இருக்கா, இன்னும் வளர்ந்து வரக்கூடிய கட்சி அப்படிலாம் சொன்னீங்க. இந்த 60 பேர் லிஸ்ட் வந்துருச்சு இல்லையா? ரொம்ப வேகமா இருக்கிறாங்கல்ல. இருக்கிறாங்க. யாருன்னு பார்ப்போம். திருச்செங்கோடு அருண்ராஜ். எதன் அடிப்படையில் அருண்ராஜ் அங்க போட்டிடுறாரு? சாதியை தவிர வேற என்ன லிங்க் இருக்குது அங்க? கேட்டா சொந்த ஊரும்பாங்க. மயிலாப்பூர்ல வெங்கட்ராமன் போட்டிடுறாரு. ஏன் மயிலாப்பூர்ல வெங்கட்ராமன் போட்டிடுறாரு? எஸ்வி சேகர்கிட்ட கேளுங்க, ஏன் மயிலாப்பூர்ல போட்டிட்டீங்கன்னு நேர்மையா சொல்லுவாரு. எங்க ஆளுங்க ஓட்டிங்க இருக்குது, நான் போட்டிட்டேன்னு நேர்மையா சொல்லுவாருங்க. பொய் சொல்லவே மாட்டாரு. அந்த நேர்மையோட ஒத்துக்கிட்ட சொல்லுங்க, ஏன் வெங்கட்ராமன் அங்க போட்டியிட சொல்றாங்கன்னு. பாபநாசத்துல அசாருதீன். ஏன் அசாருதீன்? பாபநாசத்துல யாரு நிப்பா? தமுமுகவினுடைய தலைவர், மனிதநேய மக்கள் கட்சியினுடைய தலைவர் திரு ஜவாஹிருல்லா அவர்கள் நிப்பார், பேராசிரியர் நிப்பாரு. இப்ப பேராசிரியருக்கு எதிராக முஸ்லீம் ஓட்டை பிரிக்கணும்னா என்ன பண்ணணும்? ஒரு முஸ்லீம் கேண்டிடேட்டை போடணும். அப்ப அந்த வகையில பாபநாசத்துல அசாருதீன் ஒருத்தர் பேரை போட்டிருக்கிறாங்க. அதுக்கு அடுத்து இன்னும் தொகுதிகள் அதுல புஷி ஆனந்த், டி நகர்ல ஆனந்த். அது எந்த ஆனந்த்னு தெரியலையே, அவர் பேர் என்ன ஆனந்தாச்சு, இவர் வெறும் ஆனந்த்னு போட்டிருக்கிறாங்களே. புஷி ஆனந்தா வேற ஆனந்தான்னு தெரியல. அப்புறம் திருப்பரங்குன்றத்துல சிடிஆர் நிர்மல்குமார்.
சிடிஆர் நிர்மல்குமாருக்கு சாதியை தவிர திருப்பரங்குன்றத்துல வேற என்ன கனெக்ஷன் இருக்கு? அவர் உசிலம்பட்டி தானே சொன்னாங்க. ஏன் உசிலம்பட்டியில் நிக்க வேண்டியதானே? ஏன் வந்து திருப்பரங்குன்றத்துல நிக்கிறாரு? ஏன் திருப்பரங்குன்றத்துல நிக்கிறாருன்னா, இதுதான் பாஜகவினுடைய நேரடியான அஜெண்டா. எப்படி அஜெண்டா? சிடிஆர் நிர்மல்குமார் திருப்பரங்குன்றத்தில் நிலைப்பாடு என்ன? கோயில் மேல் தீபம் ஏற்ற வேண்டும் என்பதா வேண்டாம் என்பதா? அதாவது தர்காவுக்கு பக்கத்துல போய் தீபம் ஏத்தணுன்றதுல சிடிஆர் நிர்மல்குமார் ஸ்டாண்ட் என்ன? 2 வருஷம் முன்னாடி ஒரு ஸ்டாண்டு, இப்போ ஒரு ஸ்டாண்டா? கிடையாது. எல்லா காலத்திலையும் ஒரே ஸ்டாண்டு தான். இந்துத்துவவாதியா தான், ஆர்எஸ்எஸ் காரரா தான் அவர் செயல்படுறாரு. அப்ப கரெக்டா பிளான் பண்ணிட்டாங்களா? திருப்பரங்குன்றத்துல சிடிஆரை போட்டு ஆர்எஸ்எஸ் அஜெண்டாவை நிறைவேற்றுறதுக்கு வேலை பார்க்க வந்துட்டாங்களா? இது எல்லாத்தையும் தாண்டி தாவேகா இன்றைக்கு அதிமுக அல்லது என்டிஏ அல்லது அதிமுக தாவேகா அல்லது என்டிஏ தாவேகா என்று சேருமா என்றால் நிச்சயமாக சேருவதற்கான வாய்ப்பு இல்லை. ஏன் அப்படின்னா, பிரைமரி அஜெண்டா ஓட்டை பிரிக்கிறது, நான் அதை பிரிக்கிறேன். 2வது இல்ல ஓட்டு பிரிக்கிறது செல்லுபடி ஆகாது, ஒன்னா சேர்ந்துரு அப்படின்னா அதுக்கு சில ரிசர்வேஷன்ஸை உள்ளுக்குள்ள வச்சிருக்கிறாங்க. சீட்டு பேரத்துல யாரு தலைமைன்ற பேரத்துல இன்னும் படியாம இருக்குது. அது படிச்சா ஒருவேளை சேரலாமே தவிர அது படிக்கிறதுக்கு விஜய் அனுமதிப்பாரா அப்படின்னா விஜயனுடைய கேரக்டர் அதை அனுமதிக்காது. அவர் வந்து தன்னை தவிர வேற எதுவுமே ப்ரொமோட் ஆகிறத விரும்ப மாட்டாரு. எடப்பாடி பக்கத்துல எப்படி அவர் சேர போட்டு உட்காருவாரு? அமித்ஷா பக்கத்துல எப்படி சேர போட்டு உட்காரு? இதுக்கு நடுவுல வந்து அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் நடுவுல வேற என்னமோ உரசல் போய்கிட்டு இருக்குது. இப்ப எடப்பாடி பழனிசாமி படமே இல்லாம பேனர் அடிக்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி படம் இல்லாம பேனர் அடிக்கிறது தானே பாத்தீங்க. எடப்பாடியே இல்லாத அதிமுக நீங்க இன்னும் பார்க்கலையே, விரைவில் பார்ப்பீங்க. அதுதான் நேற்று விஜயபாஸ்கர் வந்து வந்தாரு. வந்தவர் ஏறி போய் சேர்ல உட்கார வேண்டியதானே? ஏன் திடுத்திடு மோடியை நோக்கி ஓடுறாரு? ஏன் எடப்பாடியை நோக்கி அவர் ஓடி வரலங்க, அவர் மோடியை நோக்கி ஓடி போறாரு. ஏன் மோடியை நோக்கி ஓடி போறாரு? நீங்க சமீபத்துல எஸ்பி வேலுமணி எடப்பாடி சந்தித்த புகைப்படங்கள் ஏதாவது பார்த்திருக்கீங்களா? சந்தித்திருக்கலாம், ஆனா அப்படி செலிப்ரேட் பண்ணிக்கிட்டாங்களான்னா கிடையாது. ஆனா ஜக்கி வாசுதேவா வாரம் போய் பாக்குறாருங்க எஸ்பி வேலுமணி. அமாவாசை ஆனா போதும் ஆளு டான் ஆஜராயிடுறாப்புல. என்ன பண்றான்னு தெரியல. அமாவாசை இருக்குல்ல, அந்த காட்டுக்குள்ள உட்காந்து என்ன ஆசீர்வாதம் வாங்குறாங்கன்னு தெரியல. மாசமா போவாங்க. ஒரு மகா சிவராத்திரிக்கு போறாங்கன்னு பார்த்தா எல்லாத்துக்கும் போய் நிக்கிறாங்க. கல்யாணம்னா போய் நிக்கிறாங்க, காது குத்துனா போய் நிக்கிறாங்க, கருமாதினாலும் போய் நிக்கிறாங்க. ஏன்னா சுடுகாட்டுலாம் வச்சிருக்காரு உள்ள வாசுதேவ். அப்ப இது எல்லாமே வந்து டெல்லியினுடைய வெவ்வேறு டீலிங்ஸ். இந்த டீலிங்ஸ்ல வந்து இன்னைக்கு வெவ்வேறு முடிவுகள் எடுக்கலாம். ஆனா இந்த முடிவுகள் வந்து தமிழர்கள் எப்படி பார்க்க வேண்டும் அப்படின்னா, அவனுடைய ஸ்டாண்ட் என்ன, அவனுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எல்லாமே ஒண்ணுதான். நாம் தமிழர் பெரியாரை எதிர்த்து பேசுவதும், தாவேகா தலைவர் பாஜகவை எதிர்க்காமல் பேசுவதும், அதிமுக பாஜகவோட கூட்டணி வைத்திருப்பதும், இது என்ன அப்படின்னா தமிழ்நாடு ஈகோ சிஸ்டத்தை கொலாப்ஸ் பண்றான். தமிழ்நாடு ஈகோ சிஸ்டம் என்ன? டிஎம்கே ஏடிஎம்கே. ஏன் டிஎம்கே ஏடிஎம்கே? ஏடிஎம்கே கொஞ்சம் சாஃப்ட் ஹிந்துத்துவாவா இருக்கும். சாஃப்ட் இந்துத்துவானா அப்ப நேரடியா எல்லா இந்துத்துவ வேலைகளையும் பண்ணுவாங்களான்னா அப்படி பிளாட்டண்டா பண்ண மாட்டாங்க, கொஞ்சம் அப்படி பூசி மொழி பண்ணுவாங்க. பெரியார் படத்தை தூக்கிட்டு வந்து நின்னோம் அப்படின்னா, ஓ சாரிப்பா மாத்திக்கிறேன்ப்பா. என்ன பண்ணாங்க? மதமாற்ற தடை சட்டம், சாரி இனிமேல் பண்ண மாட்டேன். அது போல ஆடு கோழி பலியிட தடை சட்டம், சாரி இனிமேல் பண்ண மாட்டேன். இடபிள்யூஎஸ் மாதிரி எம்ஜிஆரே கொண்டு வந்தாரு, சாரி இனிமேல் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு வந்து ஏடிஎம்கே வந்து அப்படி கழுத்துல சங்கிலியை போட்டு அங்குசத்தை வச்சு இழுத்து வச்சிருந்துச்சுல. இப்ப அந்த அங்குசத்தை தமிழன் கையில இருந்து பிடிக்கி பாஜக வச்சிருக்கு. அதிமுகன்ற யானையினுடைய அங்குசத்தை அமித்ஷா கையில் வைத்திருக்கிறார். அதே போல நாம் தமிழர் தாவேகா. நீங்க இதை தவிர்த்துட்டு வேற யாரும் வெளியே கிடையாது. எல்லாரும் ஒரே அலையன்ஸ்ல இருக்கிறாங்க. மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி திமுக தலைமையிலான கூட்டணியில் இருக்கிறாங்க. அப்ப தமிழ்நாட்டினுடைய பைனரி ஒரு மோஸ்ட் டிராவிடியன் ஐடியாலஜி கொண்ட ஒரு கட்சியும் ஒரு லீஸ்ட் டிராவிடியன் ஐடியாலஜி கொண்ட ஒரு கட்சியும் இருந்ததை ஒரு டிராவிடியன் ஐடியாலஜி வெஸ்டஸ் ஒரு நேஷனல் ஐடியாலஜி அப்படின்ற ஒரு இடத்துக்கு கொண்டு வந்து நிறுத்திட்டாங்கல்ல. இந்த ஈகோ சிஸ்டம் மாறுவதுல தான் எல்லாருமே வேலை பார்க்கறாங்க. இதுக்கு விஜய் ஒரு பக்கம் வேலை பார்ப்பாரு. எப்படி? சீரியஸா ஒன்றிய மாநில அரசு தொடர்பான பிரச்சனைகள் வரும்போதெல்லாம் என்டிஏவை பத்தி பேசாத, டெல்லியை பத்தி பேசாத, மோடியை பத்தி பேசாத, அமித்ஷா பத்தி பேசாதன்னு அவங்களை காப்பாத்தி விடுவாரு. அதே போல எப்பெல்லாம் அம்பேத்கரை பத்தி தேசிய அளவில் டிபேட் வருதோ அப்ப இங்க சீமான் என்ன பண்ணுவாருன்னா பெரியாரை பத்தி ஏதாவது ஒண்ணு பேசி எடுத்துட்டு வருவாரு. வருஷம் ஒரு டார்கெட் வச்சுப்பாரு. ஒரு வருஷம் பெரியாரையும் வஉசியையும் எதிரெதிரா நிப்பாட்டி பேசிட்டு இருந்தாரு. அடுத்து இந்த வருஷம் பாரதியாரையும் பெரியாரையும் எதிராக நிப்பாட்டி வச்சு பேசுறது. இனி அடுத்த வருஷம் இப்படி இதே மாதிரி ஒவ்வொரு பிம்பங்களுக்கும் எதிராக பெரியாரை நிறுத்தி பெரியாருக்கு எதிரானவர்களாக பிறரை சித்தரிக்கின்ற வேலையை சீமான் செய்வார். அப்போ ஒரு ஈகோ சிஸ்டம் கொலாப்ஸ் ஆகுதுல்ல. அப்ப ஏடிஎம்கே இந்த இடத்துல என்ன பண்ணணும்? பெரியாரை பத்தி பேச வேண்டிய கட்சி பெரியாரை பேனர்ல வச்சுட்டாங்கன்றதுக்காக அந்த பேனரே கிழிச்சு எரிஞ்சிட்டாங்க. அப்ப தமிழ்நாட்டுல பெரியாரிஸ்ட் வெஸ்டஸ் பெரியாரிஸ்ட்
அல்லது பெரியாரை பின்பற்றுவோர் வெர்சஸ் பெரியாரை பின்பற்றுவோர்னு இருந்த அந்த ஈகோ சிஸ்டத்தை பெரியார் வெர்சஸ் அதர்ஸ்னு கொண்டு வந்து நிறுத்திட்டான். அந்த பெரியார் வெர்சஸ் அதர்ஸ்னு கொண்டு வந்து நிப்பாட்டினதுலதான் இவனுக்கு எல்லாருமே வேலை பார்க்கறானுங்க. இதுல ஒருத்தன் பெரியார் படத்தை வச்சுக்கிட்டே அந்த வேலையை பார்ப்பான், பெரியார் படத்தை தூக்கி போட்டு இன்னொருத்தன் அந்த வேலையை பார்ப்பான், இன்னொருத்தன் வச்சிருந்த படத்தை காட்டி எரிஞ்சிட்டு அந்த வேலையை பார்ப்பாங்க. இதுதான் பாஜக உருவாக்க நினைக்கிற ஈகோ சிஸ்டம். இந்த லாங் டேர்ம் ஈகோ சிஸ்டத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் தாவேக்காவை நாம புரிஞ்சுக்க முடியும். தாவேக்காவுடைய லிஸ்ட்டில் நீங்கள் என்ன சொன்னால் கூட உங்களை எல்லாரையும் நான் எம்எல்ஏவாக பார்க்கணும்னு சொல்லி அந்த வேட்பாளர்களை வாழ்த்தி இருக்கிறாரு. பல்வேறு குற்றச்சாட்டுகள் இருக்குது. ஆனால் அந்த லிஸ்ட்டில் வந்து இப்போ அவருடைய பெயர் இல்லை. அவர் இந்த பெரம்பூரில் போட்டியிட போகிறாரு, இங்கெல்லாம் ரெடியாக இருக்குது, தொகுதி ரெடியாக இருக்குலாம் சொன்னாங்க. ஆனால் அவர் போட்டியிடாமல் தவிர்க்கிறத எப்படி பார்க்குறீங்க? ஒருவேளை போட்டியிடுவாரான்னு தெரியல. ஆனால் இப்போ அந்த லிஸ்ட்டில் அவர் பேர் இல்லை. சொத்து கணக்கு காட்டணுமே. அவர் போட்டியிடலன்றதுக்கு நான் போல. ஆனால் போட்டியிடுறதுல இருக்கிற ஒரு சேலஞ்ச் நான் சொல்கிறேன். நம்பர் 1, 200 கோடி சம்பளம் வாங்கினேன்னு இவர் சொன்னாரு, 500 கோடி சம்பளம் வாங்கினாருன்னு இவர் கூட இருந்தவர் சொன்னாரு, 1000 கோடி சம்பளம் வாங்கினாருன்னு அவர் கூட இருந்தவர் சொல்றாரு. நீ எத்தனை கோடி தான் வாங்கின சம்பளம் டிக்ளேர் பண்ணணும்ல, பாப்போம். நீ 1000 கோடி 100 கோடின்னு இவ்வளவு நாள் கப்சா விட்டதெல்லாம் அஃபிடவிட்ல தெரிய வரும்ல. 1. 2வது, இப்ப வரைக்கும் லீகலா சங்கீதா உன்னோட ஸ்பௌஸ் இல்லையா? ஸ்பௌஸோட அசட்ஸை டிக்ளேர் பண்ணணும்ல, ஸ்பௌஸோட லைபிலிட்டிஸ் டிக்ளேர் பண்ணணும்ல, சில்ட்ரனுடைய அசட்ஸை டிக்ளேர் பண்ணணும்ல, லைபிலிட்டிஸை டிக்ளேர் பண்ணணும்ல. என்ன பண்ணுவ? யார் பேரை போடுவ? என்ன அசட் அவங்க பேர்ல வச்சிருக்க, என்ன அசட் அவங்க வச்சிருக்கிறாங்கன்றதெல்லாம் அதுல வெளியிடணும்ல. அப்ப அதை லீகலா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பார் தன்னுடைய டீமோட, டெல்லியில் இருக்கக்கூடிய வழக்கறிஞர்களோட அவர் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பாரு. விரைவில் நல்ல முடிவை எடுப்பார் என்று நம்புவோம். இன்றைக்கு தாவேக்கா தமிழ்நாட்டில் உள்ள எல்லா மாவட்டங்களிலும் போராட்டம் நடத்துகிறாங்க. குறிப்பாக விஜய்யுடைய பிரச்சாரத்தை முடக்க சதி நடக்குது, சட்டம் ஒழுங்கு சரியில்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, அப்புறம் வந்து சாதிவாரி கணக்கெடுப்பை உடனே நடத்தணும்னு சொல்லி 3 விஷயங்கள் குறித்து எல்லா மாவட்ட தலைவர்களும் போராட்டங்களில் ஈடுபடுறாங்க. அவங்களுடைய இந்த போராட்டங்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? முதல்ல பாலியல் கொடுமையில பாதிக்கப்பட்டிருக்கிற அந்த மாணவிக்கு உரிய வகையில தமிழ்நாடு அரசு அந்த விஷயத்துல கவனம் செலுத்த வேண்டியது இருக்கிறது. ஏன் அப்படின்னா தொடர்ந்து இது போன்ற சம்பவங்கள் அடுத்தடுத்து செய்திகள்ல வரும்போது அது வந்து பல்வேறு சந்தேகங்களை எழுப்புகிறது. அந்த சந்தேகங்களை வந்து ஆராய்ந்து என்ன நடக்கிறது அப்படின்றத தெளிவுபடுத்த வேண்டியது தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய பொறுப்பு. அது அவர்களுடைய கடமை, கண்டிப்பாக செய்ய வேண்டும். உடனடியாக அந்த குற்றச்செயலில் ஈடுபட்ட குற்றவாளிகள் நீதிமன்றத்தின் முன்னால் நிறுத்தப்பட்டு அவர்களுக்கு உரிய தண்டனை வழங்குவதற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும். 2வது, இந்த ஆர்ப்பாட்டம் இன்றைக்கு நடப்பதுல முக்கியமான 3 கோரிக்கைகள் என்ன அப்படின்னா, அதுல பிரதானமான ஒரு கோரிக்கை என்ன அப்படின்னா, ஒவ்வொரு கூட்டத்திற்கும் வழங்கப்பட்டிருக்கின்ற அந்த ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர்னு சொல்லக்கூடிய எஸ்ஓபியை வந்து ரத்து செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. எஸ்ஓபி ரத்து செய்யணும்னு எஸ்ஓபி வேணும்னு முதல்ல யாரு கேட்டாங்கன்னா சிடிஆர் நிர்மல்குமார் தான் கேட்டாரு. அவர் தான் கோர்ட்ல வழக்கு தொடுத்தாரு. கோர்ட்டினுடைய ஆணையின்படி அந்த பக்கம் எஸ்ஓபி ஃபார்மேஷன்ஸ் நடக்குது. எஸ்ஓபியை ஃபார்ம் பண்ணி கோர்ட்டும் அதை ஒத்துக்கொண்டது. அதற்கு பிறகுதான் அது நடைமுறைக்கு வருது. இப்போ அது வேண்டான்னு சொல்றாருன்னா கோர்ட்ல சேலஞ்ச் பண்ணுங்க. ஏன் இவங்க கோர்ட்டுக்கு போகாம ரோட்டுக்கு வந்திருக்கிறாங்கன்னா, எல்லா கட்சியும் எஸ்ஓபிய ஒத்துக்கிட்டதற்கு பிறகு உங்களால ஏன் அதை ஒத்துக்கிட முடியல அப்படின்னு கோர்ட் வந்து திருப்பி கேட்டுருச்சு. அதனால இவங்களால கோர்ட்டுக்கு போக முடியல, இப்ப ரோட்டுக்கு வந்திருக்கிறாங்க. இப்ப இந்த போராட்டத்துல எனக்கு என்ன புரியலன்னா, முதல்ல எஸ்ஓபி கேன்சல் பண்ணுன்னு சொல்லி இவங்க கேட்டதுக்கு காரணம் என்னன்னா, எங்களுக்கு காலம் தாழ்த்தி அனுமதி கொடுக்குறாங்க அப்படின்னு இவங்க சொல்லியிருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த ஆர்ப்பாட்ட அறிவிப்பு 3 நாளுக்கு முன்னாடி தான் வந்தது. 3 நாளைக்கு முன்னாடி ஆர்ப்பாட்ட அறிவிப்பு கொடுத்து 3வது நாள் உங்களால ஆர்ப்பாட்டத்தை நடத்த முடியுது அப்படின்னா, காவல்துறை இந்த 3 நாட்களுக்குள்ள உங்களுக்கு உரிய பாதுகாப்பையும் உரிய இடத்திற்கான தேர்வுகளையும் அனுமதிச்சிருக்குன்னு தான் அர்த்தம். எல்லா மாவட்டத்திலையும் நடக்குது இல்ல. அப்ப காவல்துறையின் மீது இவங்க வைத்த அலிகேஷன் என்பது போலியானது என்பது இதன் மூலமாகவே அடிபட்டு போகுது. காவல்துறையிட்டே அனுமதி வாங்கி உரிய இடங்களை தேர்வு செய்து உரிய பாதுகாப்போடு காவல்துறையை திட்டி இவங்க பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ரைட். அடுத்ததாக சிலிண்டர், அந்த போராட்டத்துல ஒரு முழக்கமா அவங்க என்ன வச்சிருக்கிறாங்கன்னா, போக்கு போக்கு சிலிண்டர் தட்டுப்பாட்டை போக்கு அப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறாங்க. நேற்று தமிழ்நாட்டிற்கு வந்த பிரதமர் நரேந்திர மோடி வந்து என்ன பண்ணியிருந்தாருன்னா, கேஸ் பைப்லைனை வந்து அதுக்கான நடவடிக்கைகளை கேஸ் பைப்லைன் மூலமா சென்ட்ரலைஸ்டா எல்லா ஆயிரக்கணக்கான வீடுகளுக்கும் சென்ட்ரலைஸ்டா கேஸ் சப்ளை நடக்கிற மாதிரியானதை ஓபன் பண்ணி வச்சாரு. கேஸே இல்லையே,
கேஸ் இருந்தா தானே பைப்ல கேஸ் வரும். கேஸே இல்லாம பைப் லைன் எதுக்கு திறந்து வைக்கிறீங்க அப்படின்ற கேள்விய அந்த செய்தியை கேட்ட சாமானியனுக்கு கூட அந்த கேள்வி வருதா இல்லையா? இப்ப இந்த செய்தியை சொன்னோடனே உங்களுக்கு அதானே தோணுச்சு, எப்பா கேஸே இல்லையப்பா, எப்படிப்பா நீ அந்த சென்ட்ரலைஸ்டு சப்ளை மூலமா கேஸ் கொடுப்ப, இருக்கிற கேஸை டிஸ்ட்ரிபியூட் பண்றதுக்கே வழி இல்லையப்பா அப்படின்னு தானே தோணுச்சு. எனக்கும் தோணுச்சு, உங்களுக்கு தோணுது. ஆனா அந்த தாவேகா கூட்டத்தில் இருக்கிற யாருக்குமே இந்த கேள்வி தோண மாட்டேங்குதே, ஏன்? கேஸ் சிலிண்டரனுடைய பிரச்சனை அது வந்து தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இந்தியா முழுக்க எல்லா மாநிலங்கள்லையுமே இது வந்து பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. நயினார் நாகேந்திரன் பொய் சொல்றாரு, கேஸ் தட்டுப்பாடு இல்லைன்னு சொல்றாரு. பாஜக அஸ்வத்தாமன் பொய் சொல்றாரு, கேஸ் அது அதை விட எக்ஸ்ட்ரீமா போய் அவர் வந்து ஹோட்டல் கடைக்காரங்களை பூரா திட்டுறாரு, விலையை ஏத்துறதுக்காக ஹோட்டல் கடைக்காரங்க இப்படி வந்து பொய் சொல்றாங்க அப்படின்னு பாஜக அஸ்வத்தாமன் சொல்றாரு. இவங்கெல்லாம் எந்த முகரையை வச்சுக்கிட்டு போய் ஓட்டு கேட்க போறாங்கன்னு எனக்கு தெரியல. வணிகர் சங்கங்கள்ட்டையும் வியாபாரிகள் சங்கங்கள்ட்டையும் கடைக்காரங்கள்ட்டையும் இவங்க என்ன மூஞ்சி வச்சுக்கிட்டு போய் ஓட்டு கேட்க போறாங்கன்னு எனக்கு தெரியல. வெட்கமே இல்லாம பேசுறாங்க. நயினார் நாகேந்திரன் நான் ஒரு கேஸ் டீலர், கேஸ் எல்லாம் தட்டுப்பாடு இல்லை அப்படின்றாரு. அப்ப நயினார் நாகேந்திரன் பதுக்கி வச்சிருக்காரா? தமிழ்நாடு முழுக்க போக வேண்டிய கேஸ் சிலிண்டர்களை நயினார் நாகேந்திரன் பதுக்கி வைத்திருந்தால் மட்டும்தான் தட்டுப்பாடு இல்லாமல் நயினாருடைய ஏஜென்சி நடக்கும். அப்ப நயினார் பதுக்கி வச்சிருக்கிறாரா? இந்த கேள்வியை நயினார் நாகேந்திரனை நோக்கி நம்ம கேட்கறது மட்டும் இல்ல, காவல்துறை விசாரிக்கணும். எல்லாரும் தட்டுப்பாடுன்னு சொல்றாங்க, அவர் ஒரு டீலர், அவர் வந்து ஒரு வியாபாரி, அவர் வந்து ஒரு மிட்மேன், அவர் சொல்றாரு ஏன் கேஸ் ஏஜென்சியில எந்த தட்டுப்பாடு இல்லை, எல்லாரும் போய் சொல்றாங்கன்னு. போய் ஆய்வு பண்ணுங்க. எந்தெந்த கேஸ் ஏஜென்சியினுடைய சிலிண்டரை பூரா அவருடைய எம்எல்ஏ பதவியை பயன்படுத்தி அல்லது அவருடைய பாஜக செல்வாக்கை பயன்படுத்தி திருடி கொண்டு போய் அவருடைய குடோனில் பதுக்கி வைத்திருக்கிறார், அல்லது வந்து மடைமாற்றம் செய்து பதுக்கி வைத்திருக்கிறார், விலை ஏறும்போது வெளியிடுவதற்காக பதுக்கி வைத்திருக்கிறாரா என்ற கோணங்கள் எல்லாம் விசாரிக்கணும். அப்ப இந்த பச்சை பொய் சொன்ன நயினார் நாகேந்திரனையும் பாஜக அஸ்வத்தாமனை விடுங்க, அது ஒரு கொசு, அந்த கொசுவை பத்தி நீங்க பேச வேண்டாம். பாஜக தலைவராக இருப்பவர் நயினார் நாகேந்திரன், அந்த நயினார் நாகேந்திரனை பத்தி நீங்க பேசணும்ல. அவர் பொய் சொல்றாரு மக்கள் மத்தியில சிலிண்டர் தட்டுப்பாடு இல்லைன்னு, அதை கண்டிச்சு இன்னைக்கு யாராவது பேசியிருக்காரா பாருங்க. நான் பார்த்த வரைக்கும் நான் இப்போ வந்து லைவ்ல வந்து யார் பேசிட்டு இருக்கிறா அப்படின்னா, இந்த அருண்ராஜ் ஐஆர்எஸ்ன்ற நபர் பேசிக்கிட்டு இருக்கிறாரு. தமிழ்நாடு அரசாங்கத்தை நோக்கி கடுமையான கேள்விகளை இந்த பாலியல் குடும்ப விவகாரங்கள்ல வச்சு கேட்டுக்கிட்டு இருக்கிறாரு. நல்ல விஷயம், தாராளமா கேள்வி கேளுங்க. தமிழ்நாடு அரசுக்கு இந்த விவகாரத்துல அழுத்தம் கொடுத்து தமிழ்நாடு அரசை நல்ல முடிவு எடுப்பதற்கு அல்லது நல்ல கொள்கை முடிவு எடுப்பதற்கு, ஏற்கனவே எடுத்த முடிவுகளை சீர்படுத்துவதற்கு உதவுவதற்கு இது பயன்படும். ஆனா நீங்க மறுபடியும் என்ன கேட்குறீங்கன்னா, டிஜிபி போடு அப்படின்றீங்க. டிஜிபியை போட்டா குற்றவாளி எல்லாம் ஐயோ டிஜிபி வந்துட்டாருடா, நம்ம யாருமே இனிமேல் குற்ற செயலில் ஈடுபடக்கூடாது, நம்ம வீட்டிலேயே இருந்து போண்டா அப்படின்னு உட்காந்துருவானா? எனக்கு புரியலையே. டிஜிபியை போட்டா எப்படி குற்ற செயல் குறையும்? டிஜிபியை போட்டா இருக்கிற ஆபரேஷன், டிஜிபி இல்லைன்னாலும் காவல்துறை உயர் அதிகாரியே இல்லைன்னா அதற்கு கீழே உள்ள அதிகாரிகள் எப்படி வேலை பார்ப்பாங்க, எப்படி பயப்படுவாங்க, எப்படி ஒரு விதமான அழுத்தங்கள் இருக்கு இல்லையா? பொறுப்பு டிஜிபி இருக்கிறார்ல சார், டிஜிபின்ற வேக்கன்ட் காலியா வச்சிருக்காங்களா? பொறுப்பு டிஜிபி இருக்கிறார்ல. போடுவதில் என்ன தயக்கம், நிரந்தர டிஜிபி போடுவதில் என்ன தயக்கம்னு கேள்வி எழுப்புறாங்க. இவ்வளவு சம்பவங்கள் நடக்குது, இவ்வளவு சம்பவங்களையும் நிரந்தர டிஜிபி போட்டா தடுத்து நிறுத்திட முடியுமா? அது யாராவது ப்ரூஃப் பண்ண சொல்லுங்க. நிரந்தர டிஜிபி போட்டால் இந்த சம்பவங்கள் நடக்காது அப்படின்னு அருண்ராஜ் சொல்றாரா? அருண்ராஜ் ஒரு ஐஆர்எஸ் அதிகாரி தானே, அவர் ஒரு 10 நாள் லீவ்ல போயிட்டாரு அப்படின்னா அவருடைய பொறுப்பை இன்னொரு பக்கத்து சீட்ல இருக்கிற அதிகாரி தானே பாப்பாரு. 10 நாள்ல சிஸ்டம் கொலாப்ஸ் ஆயிருமா? அப்புறம் எதனால இதை சிஸ்டம்னு சொல்றோம், இதை மிஷினரின்னு ஏன் சொல்றோம்? இது இயங்கிக் கொண்டே இருக்கும். அப்ப இந்த இயக்கத்துல குறைபாடுகள் வருது அப்படின்னா அந்த குறைபாடுகளை சுட்டி காட்டுறது வேற. ஆனா இதை செஞ்சா இது தீர்ந்து, ஆட்டோவை திருப்பினா எப்படி ஜீவா வண்டி ஓடும், வண்டி கண்ணாடியை திருப்பினா எப்படி ஜீவா ஆட்டோ ஓடும் அப்படின்னு கேட்கிற மாதிரி இருக்கு. டிஜிபி போடு, டிஜிபி போடு, டிஜிபி போடு. டிஜிபி தான் இருக்கிறாரு, இங்க பொறுப்பு டிஜிபி இருக்கிறாரு. துணைவேந்தர் இல்லாமல் பல்கலைக்கழகங்களை வைத்திருக்கிறார் ஆளுநர் ஆர் என் ரவி. அத கேள்வி கேளுங்க. துணைவேந்தருக்கெல்லாம் பொறுப்பு துணைவேந்தர் போட முடியாது, ஆட்சி மன்ற குழு தான் முடிவெடுக்கணும். துணைவேந்தருக்கு பொறுப்பு துணைவேந்தர் போட முடியாது, ஆட்சி மன்ற குழு அந்த துணைவேந்தர் பொறுப்பை கூடுதலா சுமந்து செய்யும். அப்ப அது ஆட்சி மன்ற குழுவுக்கு கூடுதல் சுமையா இருக்கும். ஆனா அங்கே பொறுப்பு டிஜிபி போட்டிருக்கிறாங்களே, அதை கண்டிக்கிறீங்களே, அப்ப இதையும் சேர்த்து கண்டிங்க. அப்ப உங்களுக்கு வந்து ஒரு பயாஸ்டான வியூ பாயிண்ட் இருக்குது. என்ன பயாஸ் அப்படின்னா, சமுதாயத்தில் இருக்கக்கூடிய மலிவான சிந்தனை போக்கு அல்லது ஆணாதிக்க சிந்தனை போக்கு இது இருக்கின்ற வரைக்கும் இந்த குற்றங்களை தடுக்க முடியாதுன்ற ஒரு யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிடாத ஒருத்தரால இந்த பிரச்சனையை தீர்க்க முடியாது சார்.
இந்த ஆணாதிக்க சிந்தனை போக்கு ஒண்ணு சட்டம் ஒழுங்குக்கு இதுல ரோல் இருக்குதா அப்படின்னா குற்றவாளிகள் தப்பி செல்லாமல் தடுப்பது அல்லது குற்றவாளிகளுக்கு பயத்தை ஏற்படுத்துவது அப்படின்றது ஒரு பகுதி தானே தவிர அது மட்டுமே எல்லாவற்றுக்கும் தீர்வாகாது. எனக்கு தெரிஞ்ச அண்ணா பல்கலைக்கழக மாணவ விவகாரத்துல அந்த நபருக்கு வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாங்க. அந்த மாதிரி ஒரு ஜட்ஜ்மெண்ட் இந்தியாவிலே வேற எவனுக்கு இதுவரை கொடுத்து நான் பார்த்ததில்லை. ஆக்சுவல் ப்ரொசீடிங்ஸ்ல போயிருந்தா 8 வருடங்களோ 12 வருடங்களோ கிடைத்திருக்கும். ஆனா அந்த மனிதனுக்கு வந்து கிட்டத்தட்ட அவருடைய வாழ்நாள்ல இனி எந்த காலத்திலையும் பெயில்ன்றதையோ அல்லது வெளியே வரணுன்றதையோ அல்லது வெளி உலகத்தை பார்க்கவே முடியாதுன்ற ஒரு சூழ்நிலையில அவர் வந்து சிறையில் அடைக்க இதை விட கடுமையா என்ன தண்டனை கொடுக்க முடியும்? சமீபத்தில் நடந்த கோயம்புத்தூர் பாலியல் கொடுமை வழக்குல வந்து தீர்ப்பு வந்துருச்சு. கிட்டத்தட்ட 2 மாசம் கூட ஆகல முழுசா, அதுக்குள்ள தீர்ப்பு வந்திருக்கே, உடனடியா நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்களே. இல்லை, குற்றச்சாட்டு என்னன்னா தொடர்ச்சியாக நடக்குது. முதல்வர் வந்து மௌனமாக இருக்கிறாரு. அந்த கல்லாப்பெட்டி கூட்டணியை அது கலண்டு போகக்கூடாது, அதை வந்து தக்க வைக்கிறதுல தான் அவருடைய முழு கவனமும் இருக்கே தவிர பெண்கள் மீது, குழந்தைகள் மீது, மக்கள் மீது எந்தவித அக்கறையுமே இல்லைன்னு தாவேக தலைவர் விஜய் அவர்கள் சொல்றாரு. ஆக்ஷன் எடுக்காம அமைதியா இருக்காங்களா? செயல்பாடு நடந்துகிட்டு தானே இருக்குது. ஆக்ஷன் எடுத்திருக்கிறாங்கல்ல. அந்த மாணவிக்கு நீதி கிடைக்கும் வகையில அந்த குற்றவாளிகளுக்கு தண்டனை பெற்று கொடுத்திருக்குது இந்த அரசு. அதை செய்யாம அமைதியாக இருந்தாங்கன்னா நானும் கேட்பேன். அதை செய்யாம அமைதியாக இருந்தா ரொம்ப ரொம்ப தப்பு. ஆனா அது செஞ்சிருக்கிறாங்கல்ல, நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்கல்ல. அப்ப அதை தாண்டி வேற என்ன செய்யணும் அப்படின்னா, அப்ப அதுக்கு ஆக்கப்பூர்வமான விவாதங்களுக்கு முன் வரணும். ஆக்கப்பூர்வமான விவாதங்கள் அப்படின்னா ஆணாதிக்க சிந்தனையை வந்து தவிர்க்கிறதுக்கு என்ன என்ன வழியோ அதை யோசிக்கணும். உனக்கு எப்படி அந்த சிந்தனை வரும்? நீங்களே ஒரு ஆணாதிக்க சிந்தனை போக்கோட தானே உங்களுடைய மனைவி அணுகிறீங்க. அப்போ உங்களுக்கு அந்த இன்னைக்கு வந்திருக்கிறாரு பாருங்க கூட்டத்துக்கு, இன்னைக்கு ஏன் வரல? வெளியே வாங்க ஸ்டாலின் வீட்டுக்குள்ள உட்காந்துக்கிட்டு இவர் கூப்பிடுறாரு. அதிமுக போராட்டம் நடத்தினா எடப்பாடி பழனிசாமி முன்னாடி நிப்பாரா இல்லையா? போராட்டம் ஒழுங்கா பண்ண மாட்டாங்கன்றது வேற, உரிய பிரச்சனைகளுக்கு உரிய முக்கியத்துவம் கொடுத்து போராட்டம் பண்ண மாட்டாங்கன்றது வேற அதிமுக. ஆனா போராட்டம்னு ஒண்ணு பண்ணா அந்த போராட்டத்துல முன்னாடி நிப்பார்ல எடப்பாடி பழனிசாமி. வெயில் பார்க்காம மழை பார்க்காம அரஸ்ட பார்க்காம நிப்பார்ல எடப்பாடி பழனிசாமி. ஆசிரியர் எடுத்துக்கங்க, அவருக்கு வயசு 93. திராவிடர் கழக தலைவர் ஆசிரியர் அவர்களுக்கு அவர் 93 வயசுல அரெஸ்ட் ஆகி போறாரு. எதுக்கு? சிவில் சர்வீஸ்ல உரிய பிரதிநிதித்துவத்தை உத்தரவாதப்படுத்தணுன்றதுக்காக போராட்டம் பண்ணி அவர் அரெஸ்ட் ஆகி ஜெயிலுக்கு போறாரு. ஒன் டே அரெஸ்ட் ஆகிறாரு அவரு. நீ உனக்கு என்ன கேடு? ஏன் ரோட்டுக்கு வரமாட்டேங்கிற? ஏன் போராட்டத்துக்கு வரமாட்டேங்கிற? பெண்கள் பாதுகாப்புக்கு போராட்டம் அப்படின்னா நீ முன்னாடி வந்திருக்கணும்ல. சீர்வரிசை கொடுக்குற அண்ணே, சீர்வரிசை கொடுக்குற தாய்மாமே முன்னாடி வந்து நின்று இருக்கணும்ல போராட்டத்துக்கு. ஏன் வரமாட்டேங்கிற? எப்பதான் வருவீங்க? வரமாட்டாரு. 41 பேர் செத்ததுக்கு நீதி கிடைக்கணும்னு கேட்டாங்க. போய் விசாரணைக்கு ஆஜராகி பதில் சொல்லிட்டு வாப்பான்னா வர முடியாதுன்றாங்க. அதுக்கப்புறம் விளக்கு கேட்டாங்க. அதுக்கப்புறம் இப்ப தமிழ்நாட்டிலே வச்சு விசாரிங்கன்னு கேட்கிறாங்க. இவ்வளவும் கேட்டுட்டு இருக்கிறாங்க. இப்போ வரைக்கும் அதுக்கு பதில் சொல்ல மாட்டாங்க. சிபிஐ விசாரணைக்கு போய் நீ தானே சொன்ன சிபிஐ வந்தது நீதி கிடைத்தது அப்படின்னு போய் பதில் சொல்லணும்ல. ஏன் பதில் சொல்ல மாட்டீங்க? அந்த 41 பேருக்கு யார் பதில் சொல்றது? நீதி கிடைக்கணும்ல, போய் பதில் சொன்னா தானே நீதி கிடைக்கும். சரி, இன்றைக்கு பெண்கள் மீதான வன்கொடுமை சம்பவங்கள் நடக்குது, இதுக்கு தீர்வுன்னு சொல்லி அவரால் எதையாவது சொல்ல சொல்லுங்க. ஒரு 10 பாயிண்ட் சொல்ல சொல்லுங்க. பெண்ணுரிமை செயற்பாட்டாளர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. நானும் பேட்டி எடுத்திருக்கீங்க, நீங்களும் பேட்டி எடுத்திருக்கீங்க. நம்ம யாரும் இதை பேசாமலாம் இல்லை, தொடர்ந்து பேசிட்டு தான் இருக்கிறோம். என்ன பேசுறோம்? டிஜிபியை போட்டா பிரச்சனை. எந்த பெண்ணுரிமை போராளியாவது டிஜிபி நிரந்தர டிஜிபி போடுங்கள் பிரச்சனை தீரும்னு யாராவது ஒருத்தர் சொல்றாங்களா? யார் சொல்றான்னா எடப்பாடி பழனிசாமியும் விஜயும் சொல்றாங்க. ஏன்னா வரப்போகின்ற டிஜிபி தங்களுக்கு சாதகமானவராக இருப்பாரான்ற எதிர்பார்ப்போட அவங்க பேசுறாங்க. அது வெஸ்டர்ன் இன்ட்ரெஸ்ட்ல இருந்தா வருதே தவிர பெண்கள் பிரச்சனையை தீர்க்கணுன்ற இன்ட்ரெஸ்ட்ல இருந்து வரல. இதுல என்ன தயக்கம்? நம்ம பேசுறதுக்கு எந்த தயக்கமும் தேவையில்லை. வரப்போகின்ற டிஜிபி எப்படிப்பட்ட டிஜிபியாக இருக்க வேண்டும் அப்படின்றதுல தமிழ்நாடு அரசுக்கு ரிசர்வேஷன்ஸ் இருக்கணுமா அப்படின்னு கேட்டா இருக்கணும்ல. அவங்களுடைய ஸ்டேட்ல இது. அவங்க ஒன்றிய அரசாங்கத்தை யூபிஎஸ்சில இருந்து லிஸ்ட் வாங்குறாங்க. அந்த லிஸ்ட்ல வந்து பிரச்சனை இருக்குது அப்படின்னா மாறி மாறி உரையாடல் நடந்துதானே ஒரு டிஜிபியை போட முடியும். அது வரைக்கும் பொறுப்பு டிஜிபி நிர்வாகிச்சுட்டு தானே இருக்கிறாரு. குற்றவாளிகள் கைது செய்யப்படுறாங்களா? உடனடியாக கைது செய்யப்படுறாங்கல்ல. சரி, இப்ப குற்றம் நடக்காம தடுக்கணும்ல. அப்ப நடக்காம தடுக்கிறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா அது நீண்ட கால நோக்கத்தோடு செயல்படுத்த வேண்டிய திட்டங்களை தவிர நாளைக்கே குற்ற செயல்களை தடுத்து நிறுத்தும் வகையில செயல்படுத்த முடியுமானா முடியாது. இவங்க சொல்றது போல தமிழ்நாடு முழுக்க காவல்துறை கட்டுப்பாட்டுல கொண்டு வந்தா
அது இதை விட பெரிய அட்ராசிட்டியா தான் நடக்கும், வாட்சாத்தி மாதிரி தான் நடக்குமே தவிர தீர்வு தராது. செங்கோட்டையன் வந்திருக்காரா போராட்டத்துக்கு? என் கண்ணில் படல, வந்திருப்பாருன்னு தான் நினைக்கிறேன். செங்கோட்டையன் வச்சுக்கிட்டு பாலியல் கொடுமைக்கு நீதி கேட்குறீங்க. செங்கோட்டையன் என்ன பண்ணாருன்றத வாட்சாத்தி வன்கொடுமை பற்றி நேத்து கூட பூலையின் நண்பர்கள் சார்பா ஸ்கிரீனிங் பண்ணாங்க. காம்ரேட் டாக்கீஸ் எடுத்த வாட்சாத்தின்ற ஆவணப்படம் தோழர் சண்முகத்தினுடைய போராட்டத்தை பற்றி. எதற்கு எதிரான போராட்டம்? வாட்சாத்தியில பெண்களுக்கு வீடு புகுந்து காவல்துறையினர் கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான பெண்களை பாலியல் ரீதியாக வக்கிரமாக அவர்களுடைய வாழ்க்கையே சிதைத்த, அவங்களுடைய உடலை சிதைத்த காவல்துறை அதிகாரிகளுக்கு தண்டனை வாங்கி தருவதற்கு 18 ஆண்டு காலம் போராட வேண்டியது இருந்தது. 18 ஆண்டு காலம் இல்லை, கிட்டத்தட்ட 30 ஆண்டு காலத்துக்கு அந்த தொடர்ந்து அதை பற்றி பேசி செயல்பட்டு இப்பதான் சமீபத்தில் தான் அந்த வழக்கில் தீர்ப்பு கிடைத்தது. அந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட அனைவரும் குற்றவாளிகள் என்று தீர்ப்பு கிடைத்தது. இப்ப இவ்வளவு பெரிய அட்ராசிட்டி நடந்த போது வனத்துறை அமைச்சராக இருந்தவர் செங்கோட்டையன். அந்த செங்கோட்டையன் இந்த போராட்டத்தை முன்னெடுத்த சண்முகத்தை வண்டி ஏத்தி கொள்ளுங்கன்னு ஆடியோல ரெக்கார்ட் பண்ணிருக்கிறாருன்னு பிஎஸ்என்எல் ஊழியர்கள் வாக்குமூலம் கொடுக்குறாங்க. அந்த செங்கோட்டையனை வச்சுக்கிட்டு நீ நீதி கேட்கிற, அப்ப உன்னால நீதி கேட்க முடியுமானா முடியாது. காவல்துறை தலைவரால் நீதியை நிலைநாட்ட முடியுமா என்றால் முடியாது. சமுதாயத்தில் இருக்கக்கூடிய அறம் சார்ந்த விழுமியங்கள் தான் அவர்களுக்கு நீதியை நிலைநாட்டுமே தவிர காவல்துறை தலைவரால் மட்டும் நீதியை நிலைநாட்ட முடியாது. காவல்துறை தலைவர் அன்றைக்கு நினைத்திருந்தால் வாட்சாத்தி வன்கொடுமையை தடுத்து நிறுத்தி இருக்கலாம்ல. அம்மையார் ஜெயலலிதா ஆட்சி காலத்துல ஏன் தடுத்து நிறுத்தல? அன்னைக்கு நிரந்தர டிஜிபி இருந்தாங்கல்ல. நிரந்தர டிஜிபி இருந்த போது தமிழ்நாட்டில் குற்ற செயல்களே நடக்கலையா? பொறுப்பு டிஜிபி போட்டதுனாலதான் இவ்வளவு நடக்குதா? அப்ப யாரை ஏமாற்றுவதற்காக நிரந்தர டிஜிபின்னு மக்களை திசை திருப்புறீங்க? உண்மையிலேயே அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு நீதி வேண்டும் அப்படின்னா அரசாங்கம் எந்தெந்த இடத்துல தவறு செய்திருக்கிறதுன்றத சரியா பாயிண்ட் அவுட் பண்ணுங்க. சரியா பாயிண்ட் அவுட் பண்ணணும்னா பாடத்திட்டத்தில இருந்து பாயிண்ட் அவுட் பண்ணணும். ஆரம்ப கல்வியிலிருந்து ஆராய்ச்சி கல்வி வரைக்கும் மாணவர்களுக்கு, குழந்தைகளுக்கு பாலியல் ரீதியான விழிப்புணர்வை ஏற்படுத்துகின்ற வகையில கல்வி திட்டத்தை உருவாக்குவதற்கு வலியுறுத்தணும். எல்லா இடங்கள்லையும் பொது இடங்கள்ல பெண்களுக்கு எதிரான குற்ற செயல்களை தடுக்கும் வகையில விழிப்புணர்வு பிரச்சாரங்களை வேலை செய்ய வைக்கணும். என்ஜிஓக்கள் வேலை செய்யணும், விழிப்புணர்வு பிரச்சாரகர்கள் வேலை செய்யணும், அமைப்புகள் வேலை செய்யணும், இயக்கங்கள் வேலை செய்யணும். ஒன்றும் இல்லை. இப்போ நான் கடந்த வாரம் பெண்ணுரிமை செயற்பாட்டாளர் மனிதி செல்வி அவர்கள்ட்ட பேசினேன். அவங்க சிடபிள்யூசின்னு ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்கு, சைல்டு வெல்ஃபேர் கமிட்டின்னு. அந்த மாதிரி விமன் வெல்ஃபேர் கமிட்டின்னு ஒன்று உருவாக்குவோம். அவங்க மூலமா ஒரு ஈகோ சிஸ்டம் பில்டு பண்ணுவோம். ஒவ்வொரு கிராம அளவுலையும் 10 பேர் கொண்ட குழுக்களை அமைத்து அவர்கள் ஒரு பிரச்சனையை வெளியில் கொண்டு வருவது அல்லது இதுக்கான தீர்வுகளை கண்டறிவதற்கு முயற்சி செய்வதுன்ற வகையில அவங்க ஒரு சொல்யூஷனை இது பண்றாங்க. முதலமைச்சரிடம் அதை கொண்டு போய் திமுகவினுடைய தேர்தல் அறிக்கை குழு கிட்ட அதை கொடுத்துருக்காங்க, வெளியிட்டு இருக்கிறாங்க. அவங்க அதை பிரச்சாரம் பண்றாங்க. அவங்க செயற்பாட்டாளரா, நீ செயற்பாட்டாளரா? அவங்க என்னைக்குமே பேட்டியில யாருமே டிஜிபியை போட்டா பிரச்சனை தீந்துரும் சொன்னதில்லை. போலீஸுக்கு ரோல் இருக்கானா? இருக்கு. குற்றவாளிகளை கண்காணிப்பதும் அந்த குற்றவாளிகளை கைது செய்வதும் அவர்களுடைய பொறுப்பு. அந்த வகையில போலீஸுக்கு கடமை இருக்கு. ஆனா காவல்துறை தலைவரால் பிரச்சனையை தீர்க்க முடியுமானா பிரச்சனையை தீர்க்க முடியாது. இன்னைக்கு இந்த இடத்துல தடுப்பீங்க, நாளைக்கு வேற இடத்துல வெடிக்கும், நாளைக்கு வேற இடத்துல தடுப்பீங்க, அதுக்கு அடுத்த நாள் இன்னொரு இடத்துல வெடிக்கும். அப்ப இதை எப்படி தடுப்பது அப்படின்னா ஒரு 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 சாலிடாரிட்டியை உருவாக்கணும்ல சமுதாயத்துல. ஆனா உன் கட்சிக்குள்ளேயே அது நடந்துட்டு தானே இருக்குது. உன் கட்சியினுடைய நாமக்கல் மாவட்ட செயலாளரை கட்சியில இருந்து தூக்குனீங்களே, ஏன் தூக்குனீங்க? அந்த பெண்ணுக்கு நடந்தது பாலியல் கொடுமை இல்லையா? அது பற்றி விஜய் பேசினாரா? சிஎம் பேசினாரான்னு கேட்கிறாங்கல்ல, விஜய் பேசினாரா? அதை பத்தி ஏன் பேசல? அவர் கட்சியில நடந்த பெண்ணுக்கு எதிரான பாலியல் கொடுமை பத்தி ஏன் பேசல? ஏன்னா அவர் தான் யோக்கியனா என்று யோசித்துக் கொண்டு அமைதியாக இருக்கிறாருன்னு நினைக்கிறேன். அப்ப நீ பேசல, நடவடிக்கை எடுத்திருக்கேன்னு சொல்றேல, அதே தானே தமிழ்நாடு அரசும். தமிழ்நாடு அரசு நடவடிக்கை எடுத்திருக்குது இல்ல. யாருமே இங்க பாலியல் கொடுமையை ஜஸ்டிஃபை பண்ணல. ஆனா நானும் கல்லூரி நாட்கள்ல இருந்து என்ஜிஓக்கள் மூலமாக தொடர்ந்து பெண்களுடைய பாதுகாப்பு குறித்தும் பாலியல் கொடுமைகளை தடுப்பது குறித்தும் குழந்தைகள் மீதான பாலியல் குற்ற வன்முறைகளை தவிர்ப்பது குறித்தும் தொடர்ந்து குழந்தைகளோட பணியாற்றிட்டு இருக்கேன். எனக்கு தெரியும் என்ன பிரச்சனையை குழந்தைங்க ஃபேஸ் பண்றாங்க, அதை எப்படி தீர்க்க முடியும் அப்படின்னு. ஒரு இடத்துலையும் காவல்துறையால அந்த பிரச்சனையை தீர்க்க முடியாது. காவல்துறையால குற்றவாளிகளை கண்காணிக்க முடியும். ஏற்கனவே ஹாபிச்சுவல் அஃபண்டர்ஸ் இருப்பாங்கல்ல, அவனை கண்காணிக்க முடியும். அல்லது அந்த குற்ற செயல் நடந்ததற்கு பிறகு அவனை கண்டுபிடிக்க முடியுமே தவிர இந்த இடத்துல பயம் மட்டும் வேலை செய்யாது. ஏன்னா இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய உளவியலை புரிந்து கொள்வதற்கான பக்குவம் ஆட்சியாளர்களுக்கு வர வேண்டும். அதை பத்தி பேசுவாங்கன்னு பார்த்தா
எந்த எதிர்க்கட்சியும் அதை பத்தி பேச மாட்டாங்க. அதிமுகவும் பேசாது, பாஜக எந்த காலத்திலையும் பேசாது. ஏன்னா அவன் தான் இந்த ஐடியாலஜியை பரப்புறது. தாவேக்காவும் ஒருபோது இதை பேச போறது கிடையாது. எல்லாம் டிஜிபி போடு, நாளைக்கு டிஜிபியை போட்டாச்சு, போட்டதுக்கு அப்புறம் சிஎம் சொல்லுவாரு, நீ டிஜிபி போட சொன்னா போட்டேன், நடக்குது, இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு திருப்பி கேட்பார்ல. யாரை ஏமாத்துறாங்க? பெண்களை ஏமாத்துறாங்க. வீட்டுல இருக்கிற பெண்களையும் ஏமாத்துறாங்க, கட்சியில இருக்கிற பெண்களையும் ஏமாத்துறாங்க, நாட்டுல இருக்கிற பெண்களையும் ஏமாத்துறாங்க. அரசாங்கத்தை ப்ராப்பரா கைட் பண்ணணும் அப்படின்னா பாயிண்ட் பண்ணுங்க. கவர்மெண்ட்டை வந்து பாயிண்ட் பிளாங்கா ஹேண்டில் பண்ணுங்க. இதை நீங்க செஞ்சிருக்கணும்ல சார். பள்ளி கல்வியில வந்து 2021 நீங்க இதை செஞ்சிருக்கணும்ல சார். எல்லாத்துக்கும் டோல் ஃப்ரீ நம்பர் கொடுத்தீங்களே, அந்த டோல் ஃப்ரீ நம்பருக்கான பிரச்சாரத்தை நீங்க எல்லா இடத்துலயும் செஞ்சிருக்கணுமே சார். அப்ப அவங்க பதில் சொல்லுவாங்க, நான் என்னென்ன மாதிரி செஞ்சேன், அப்ப இதுல போதாமை இருக்கு, அப்படி சுட்டி காட்டுங்க. இதுதான் நெகோசியேட்டிங், இதுதான் உரையாடல், இதுதான் டெமோக்ரஸி, இதுதான் டெலிபரேஷன். இது இல்லாம ஒரு தீர்வு கண்டுபிடிக்க முடியாது. இது இல்லாம கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறானுங்க, அது வேலை செய்யாது. நன்றி தோழர். நிறைய நல்ல பயனுள்ள தகவல்களை நேயர்களுக்கு சொல்லியிருக்கீங்க. உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி.